ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸ்க்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் 2 குழந்தைகள் இருக்கீங்க, தமிழ் மீடியம் குழந்தைகள், ஆங்கில மீடியம் குழந்தைகள் இருக்கீங்க. 2 பேருக்குமே ஒரு உரித்தான கிளாஸ் தான். கேள்விகள் 2லேயும் இருக்கும். அதனால் நம்ம அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஒரு கேள்வித்தாள் மேட் கேள்வித்தாள் பார்த்து இதை நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? நான் சில கேள்வி ஒரு 5 கேள்வி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். காரணம் என்னவென்றால் அது கொஞ்சம் ஈஸியான கேள்விகளாக தோணுச்சு எனக்கு. அதனால் அது வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நம்ம 6வது கேள்விலேருந்து பார்ப்போம். அடுத்தது என்ன? 6, 7, 10, 8, 16, 15, 26, 23, 42, 38, 68. அடுத்தது என்ன? ஒரு நம்பர் தள்ளி தள்ளி டிஃபரன்ஸ் பார்க்கணும் சார். தள்ளி தள்ளி டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா புரியல எனக்கு. சொல்லுங்கண்ணா எப்படின்னு. சார் 6க்கும் 10க்கும் 4 டிஃபரன்ஸ் சார். 10க்கும் 16க்கும் 8 டிஃபரன்ஸ் சார். 10க்கு 16 8 எப்படி வரும்? 6 சார். இல்ல அவசரப்படாதீங்க. புருஷோத்தமன் தானே? நோ சார். யார்? கோகுலா? ஆமா, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் அப்படி கூர்ந்து கவனிக்க வேண்டும். கூர்ந்து கவனிச்சாதான் அது பூரானா இல்லை பாம்பான்னு தெரியும். பூரானுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியணும்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இல்லையா? எஸ் சார். அதனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்புறம் நம்ம அடுத்தது போய்க்கலாம். நோ ப்ராப்ளம். நமக்கு ஒன்றும் அவசரமெல்லாம் ஒன்றும் இல்லை. மெதுவாக கூட போய்க்கலாம். பட் அது கூர்ந்து கவனிங்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஆன்சர்னு சொல்கிறேன் பாருங்கள். அறுபத்தி 61 தான் ஆன்சர். நீங்கள் கண்டுபிடிங்க. நான் ஆன்சர்னு சொல்லிட்டேன். ஐ திங்க் என்னோட கரெக்டுன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டுபிடிங்க. 61 வருதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமான பேப்பர்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துங்க. குட்டி தான் கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, குட்டி கஷ்டம். நான் 61 சொல்லிட்டேன். நீங்கள் அதை இது வச்சு எதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? யாரோ ஒரு குழந்தை என்னமோ பையன் போட்டிருக்கு, பார்க்கலாமா? இல்லை சாரி. இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு 1/2 நிமிஷம் எடுத்துக்கங்க. நான் எனக்கு ஒன்றும் பெரிய உங்களை விட அறிவு இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். அப்படியே கண்ணை விளக்கணை விட்டு பார்க்குற மாதிரி அப்படியே கவனித்தேன். நான் கவனிக்கும்போது எனக்கு எப்பவுமே அப்படி தான். நான் சின்னது குட்டியாக உங்களை மாதிரி இருக்கும்போதே அப்படி தான் கூர்ந்து கவனித்தேன். எனக்கு ஏதோ ஒன்று தோணும் மனசில். அதே மாதிரி இப்போ கூர்ந்து கவனித்தேன். இந்த பேப்பரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அப்போ முன்னாடியே பார்த்துருந்தா கூட சொல்லலாம். பார்த்துருக்கோமோ இல்லையா? பட் இந்த கொஸ்டினை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். மைக்கை திறந்து சொல்லுங்க கண்ணா. ஏன்னா அது நீங்கள் எதாவது அந்த இதில் போட்டிங்கன்னா என்னால் பார்க்க முடியாது. சரி, நான் சொல்கிறேன். உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, நானே ஆன்சர் சொல்கிறேன். 61 சொல்லிட்டேன். எப்படின்னு பார்த்தா 6, 10 ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்கள். 6, 10 அது விடுங்க. இந்த 6ஐயும் 10ஐயும் கூட்டினா 16. ஒரு நம்பர் விட்டு வருதா? 16 வருதா? அந்த 16ஐயும் 10ஐயும் கூட்டினா ஒரு நம்பர் விட்டு 26 வருதா? 26ஐயும் 16ஐயும் கூட்டினா 42 வருதா? ஒரு நம்பர் விட்டு 42 26 கூட்டினா 68 வருதா? அது அப்படி இருக்குது. அதே மாதிரி 7, 8 இந்த 7, 8 கூட்டினா 15 வருதா? இந்த 15 8 கூட்டினா 23 வருதா? 23 15 கூட்டினா 38 வருதா? அப்போ 38 23 கூட்டினா என்ன வருது? அதுதான் ஆன்சர். 38 + 23 கூட்டினா என்ன வருமா? 61 சார். 61. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட்.
நான் இது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி உங்களுக்கு இது போட்டுடலாம். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கொஷன் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. எனக்கு 59 வருது. உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். சார் 68 கூட்டினா 106. 68யும் 38 கூட்டினா 106 வரும் சார். 68 இங்க இருக்கு, 38 எங்க இருக்கு? ஒன்று காணுமே. எந்த இது சொல்றீங்க? ஓ, அது 6வது கேள்வியா? 6வது கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 7வது கேள்வி போயிட்டோம். 6வது கேள்வி 61ன்னு சொல்லிட்டோம். ஓஹோ, நீங்கள் என்ன கேள்வியிலே வேறு கேள்வியில் இருக்கீங்க. 6வது கேள்வி 61 எப்படின்னா பாருங்கள், 6 ஒரு 10, 6 + 10 கூட்டினா 16. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டிருக்காங்க. 10 16 கூட்டினா 26, 26 16 கூட்டினா 42, 42 26 கூட்டினா 68. அடுத்து இன்னொன்று சீரீஸ் பார்த்தீங்கன்னா 7 8, 7 8 கூட்டினா 15, 8 15 கூட்டினா 23, 15 23 கூட்டினா 38. இப்போ 38 23 கூட்டினா அங்கே வரும். அது என்ன வருமோ அங்கே வரும். அப்போ 61 அதுதான் வருது. ஸோ இப்போ நம்ம 7வது கேள்விக்கு வந்துடும். 7வது கேள்வி ஆன்சர் 59 அப்படிங்கிறோம். இப்போ முதல் 2 பாக்ஸ் பாருங்கள். முதல் பாக்ஸில் என்ன இருக்குன்னா 5யும் 9யும் பெருக்கி 45, 45லேருந்து இந்த 6 2 கழிக்கிறாங்க. 45லேருந்து அந்த 6 + 2 8, 8 கழிச்சு எவ்வளோ வரும்? 37 சார். 37 வந்துடுச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வேறு மாதிரி இருக்குது. இது என்ன வருது? அடுத்தது எப்படி? 11 7 பெருக்குனா 77, 77லேருந்து இந்த 6 3 9 கழிச்சா 77லேருந்து 9 கழிச்சா அது வரல. அது 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 அப்படி வரல. வேறு என்ன வருதுன்னு பாருங்கள். நான் பார்த்தேன். 11 6 பெருக்குனா 66, 7லேருந்து இந்த 3 கழிச்சா 4, அந்த 66லேருந்து 4 கழிச்சா 62. அப்படி ஏதோ ஒரு ஆப்ரேஷனை போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது இங்கே என்ன ஆப்ரேஷன் போட்டால் அது வரும்னு பாருங்கள். நான் 59 எடுத்தேன். ஏன்னா இந்த 59 + 7 + 17 + 5 எல்லாம் கூட்டினா 88 வருது. ஏதோ ஒரு ஆப்ரேஷன், எது ப்ளஸ்ஸு அல்லது மைனஸு அல்லது இன்டூ அல்லது ஒரு டிவிஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வச்சு அப்படி போட்டிருக்காங்க. சரியா? சரி, இந்த மாதிரி கேள்விகள் சம்டைம்ஸ் உங்களுக்கு காலம் வாரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ அறிவாளியும் காலம் வாரும். பட் முடிஞ்ச வரை நம்ம ட்ரை பண்ணி போட்டுடலாம் ஓரளவுக்கு. அடுத்தது சார், அப்புறம் எப்படி சார் ஆன்சர் வந்தது அதுக்கு? 17 + 7 24, 24 + 5 29, 88லேருந்து 29 கழித்தால் 59 வருகிறது. ஒரே நிமிஷம். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 88 வர மாதிரி.
ம் இது என்னோட லாஜிக். வேறு ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் அதை பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு லாஜிக் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இந்த லாஜிக்கு தான் எந்த லாஜிக் உங்களுக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு காமனாக இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது பென் இஸ் டு ரைட்டிங், சைக்கிள் இஸ் டு ரைடிங் சார். ரைடிங். ஆமாம், பென் எதுக்கு எழுதுருக்கு, சைக்கிள் எதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அடுத்தது ஐ இஸ் டு ஃபேஸ், டோர் சாரி நாப் இஸ் டு டோர் சார். நாப் இஸ் டு டோர் வருமா? பார்க்கலாமா? ரிங் ஃபிங்கர் வரும் சார். ரிங் ஃபிங்கர் வருமா? எப்படிமா வரும்? ரிங் ஃபிங்கர் வராது சார். ஃபேஸ் குள்ள ஐ இருக்கு சார். ஆமா, அதே மாதிரி டோருக்கு உள்ள நாப் இருக்குன்றார். ஆமா, தேர்ட் தான் ஆன்சர். ரிங் ஃபிங்கர் வராது. ஏன் தெரியுமா? இருக்காது சார். ஆமா ஆமா, கட் யூர் கட். ஓ இதப்பா, சரி நான் இதை பண்ணிட்டேன், ஏதோ பண்ணி விட்டுறேன் நான். ஓகே, ஆமாம். இப்போ ரிங்கு ஃபிங்கர் வராது. ஏன்னா ரிங் என்பது ஒரு பொருள், ஃபிங்கர் என்பது உடம்பில் ஒரு உறுப்பு. ஐயும் ஃபேஸு உடம்பில் உள்ள உறுப்புகள். இப்போ ஒரே இதில் இருக்கிறதா இருக்கணும் கண்ணா, அது கண்டிப்பாக வராது. ஓகே, அடுத்தது விங்கு பீக்கு. ப்ளூட்டோ இஸ் டு வீனஸ். ஏன் அப்படி? கரெக்ட் தான், கரெக்டாக நினைக்கிறேன். ஏன் அப்படி சார்? விங் வந்து பீக்கு பக்கத்துல இருக்கும் சார். எது? விங்கு வந்து பீக் பக்கத்துல இருக்கும் சார். சரி, விங்கன் என்ன பீக்கன் என்ன தமிழ சொல்லுங்க முதல்ல. சார் விங்னா அந்த ரெக்க சார். விங்னா ரெக்க, பீக்னா அது சார் அப்படி வராது சார். இரு பீக்கன்னா மூக்கு. சரி, இப்போ சொல்லுங்க என்ன லாஜிக் உங்களுது? விங்கு வந்து பீக்கு பக்கத்தில் இருக்குதா? இல்ல சார், அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குல்ல சார். ஒரே இடத்துல இருக்கா? இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. அது பக்கத்தில் வந்துட்டீங்க சார். ரெண்டுமே ஒரு பேர்டோட பார்ட்ஸ். ஆமாம், ரெண்டுமே ஒரு பேர்டோட பார்ட்ஸு அப்படின்னு சொல்லுக்கண்ணா. அதான் ரெண்டுமே ஒரு பேர்டோட பார்ட்ஸு. இப்போ ப்ளூட்டோ வீனஸ் என்பது ரெண்டுமே கோள்கள். எந்த இதில்? சோலார் சிஸ்டத்தில் உள்ள பிளானட்ஸ் இல்லையா? அதான் கரெக்ட், வெரி குட். எனிவே பட் நீங்கள் உங்கள் லாஜிக் இஸ் கரெக்ட். பட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கும்போது, கிளாஸ் உட்காந்து படிக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சு. ரூம் இஸ் டு ஹவுஸ். சேர் இஸ் டு ரூம் சார். சேர் இஸ் டு ரூமா? எஸ் சார். ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் டு கிச்சன் சார். சார் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் டு கிச்சன் சார். ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் டு கிச்சன் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக நான் சொல்லலை, வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம், வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அதை விட க்ளோஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சார் ரூஃப் பில்டிங். ஏன் ரூஃப் பில்டிங்? ஏன் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் கிச்சன் இல்லைங்கிறீங்க மிஸ்டர் ரூஃப் பில்டிங்? வை ரூஃப் பில்டிங் சொன்னீங்க? சும்மா ஏதோ சொல்லி விடலான்னு சொல்லி விட்டார் அவர். இன்னும் காரணம் என்ன? காரணம் சொல்லணும். சரி, இப்போ மற்றவங்களாம் சொல்லுங்கள், சொல்லாதவங்களாம் சொல்லுங்கள். இப்போ நியர்லி ஒரு 17 பேர் இருக்கீங்க, சொல்லாதவங்களாம் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், உங்களுக்கு தப்பு ரைட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம். என்னம்மா? வீலு சேர். ரூம் சார். நான் ஒன்று சொல்கிறேன். ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டுமே சரியான ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 3 அல்லது ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் சார். அப்படியா? எஸ் சார். ஆப்ஷன் 3 சார். இப்போ ஹவுஸ்ல இருந்து ரூமை பிரிக்க முடியுமா? நோ சார். அப்போ சேர்ல இருந்து வீலை பிரிக்க முடியுமா? எஸ் சார். எஸ். அப்போ பில்டிங் ரூஃபை பிரிக்க முடியுமா? நோ சார். நோ. அதான். அப்போ தேர்ட். இப்படி நீங்கள் கொஞ்சம்
அதான் கொஞ்சம் கடினமான பேப்பர் நான் முதலே சொன்னேன் இல்லையா? கடினமான என்ன, குட்டியா கடினம். சார் இந்த பேப்பர் ஆல்ரெடி பாத்துருக்கோம் சார். பரவாயில்ல, பார்த்தாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சம் கடினமான பேப்பரா இருந்ததுனால தான் எடுத்தேன். பரவாயில்ல, 1-2 பேர் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் மறுபடியும் பார்க்கலாம். கடினமான பேப்பர் பார்த்தா தான் நம்ம மேலும் மேலும் கொஞ்சம் நம்ம வளருவோம். எஸ் சார். 5:29 -41. சார் சார் 6 சார் எப்படி சார் 6 எப்படி? சார் 5 ஓட ஸ்கொயர் 25 சார். அது கூட 4 ஆட் பண்ணிருக்காங்க சார். 6 ஓட ஸ்கொயர் 36 சார். அது கூட 5 ஆட் பண்ணா 41 சார். ஏன் 5 ஆட் பண்றீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ஆட் பண்ணிருந்தாங்கல சார். 4 ஆட் பண்ணிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட். 4 தான் ஆட் பண்ணனும். இல்ல சார், ஒவ்வொன்றுக்கும் மாறும்ல ஒரு சிலருக்கு. இல்ல எதனால மாறுது? ஏன் 6 ஆட் பண்ணல, 7 ஆட் பண்ணல, 8 ஆட் பண்ணல, 3 ஆட் பண்ணல, 2 ஆட் பண்ணல? சார் ஏன்னா ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். அது அப்படி சொல்லுங்க. 5:29 5 ஸ்கொயர் இஸ் 25. அப்புறம் அந்த 5லேருந்து 1 கழிச்சு அந்த 4 ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே 6 ஸ்கொயர் இஸ் 36. அந்த 6லேருந்து 1 கழிச்சு 5 ஆட் பண்ணுறாங்க. ஓகே, கரெக்ட், வெரி குட். நீங்கள் இந்த மாதிரி ரீசன் அவுட் பண்ணிக்கங்க கண்ணா, நீங்கள் படிக்கும்போது. எஸ் சார். அப்போ தான் நீங்கள் பரீட்சையில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கஷ்டமான கேள்வி வந்தாலும் போட முடியும். என்னது கோவம் வந்துருச்சு இதுக்கு? கனடா இஸ் டு டாலர், ஜெர்மனி இஸ் டு தேர்ட் ஆப்ஷன் சார். ஆமாம், டாய்ஷ் மார்க் தான் அதனுடைய கரன்சி. அதனுடைய நாணயம் வந்து டாய்ஷ் மார்க். கனடாவோட நாணயம் வந்து கனடியன் டாலர். டாலர் விட கனடியன் டாலர். அமெரிக்காவுடைய நாணயம் வந்து அமெரிக்கன் டாலர். ஆஸ்திரேலியாவுடைய நாணயம் வந்து ஆஸ்திரேலியன் டாலர். சிங்கப்பூரோட நாணயம் வந்து சிங்கப்பூர் டாலர். என்னங்கிறது எதனோட நாணயம்? சைனா சார். சைனா சார். சைனா ஜப்பான். ஜப்பான். ஜப்பான் சார். ஜப்பான் சார். சைனா கிடையாது. அடுத்து ரியாலுங்கிறது எதனோட நாணயம்? ஆஸ்திரியாவா சார்? யோசனைப்படுங்க. டோக்கியா சார். துபாயா சார்? பக்கம் வந்துட்டு இருக்கிறீங்க. துபாய் சொன்னது எதுவுமே ஆன்சர் இல்லை, பட் பக்கத்தில் வந்துட்டீங்க. சவுதி அரேபியா. அதாவது இந்த முஸ்லீம் அரேபியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, துபாய், ஈரான், ஈராக், அப்புறம் என்னென்னமோ இருக்கே, அதெல்லாம் ஏமன், அதெல்லாம் அதுலேயே இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான நாணயம் வந்து ரியால், சவுதி அரேபியன் டாலர். ஓகே, அடுத்து கார்போஹைட்ரேட் இஸ் பொட்டேட்டோ, ஃபேட் இஸ் டு வாட்? சார் கீ கீழ தான் நிறைய ஃபேட் இருக்கு, பொட்டேட்டோல கார்போஹைட்ரேட் இருக்கு. ஓகே, கொட்டாய் வருது எனக்கு. அடுத்து டேவிஸ் கப் இஸ், இது நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், கரெக்டு. தி அதர் ட்ராஃபி இஸ் கிரிக்கெட் சார். கிரிக்கெட். ஆமாம், இது பார்த்துருக்கோம். பரவாயில்ல, நம்ம இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி இருக்குது. இது பாருங்கள். There are 4 prime numbers written in ascending order. The product of the first 3 is 1001 and that of the last 3 is 2431. The last number is, தமிழில் படிக்கிறேன் பாருங்க. இந்த பிரைம் நம்பருக்கு தமிழில் 4 பகா எண்கள் ஒரு வரிசையில் உள்ளன. முதல் 3 எண்களின் பெருக்கல் 1001 மற்றும் கடைசி 3 எண்களின் பெருக்கம் 2431 எனில் கடைசி எண் என்ன? கடைசி எண் 13 வச்சுக்கலாம். 13 வச்சா என்ன क्वेश्चन சார் நடத்துறீங்க? என்னப்பா சார் என்ன क्वेश्चन சார் நடத்துறீங்க? என்ன क्वेश्चन? 16வது क्वेश्चन. क्वेश्चन தான் கேக்குறீங்க. 16வது क्वेश्चन படிங்க. யாரோ ஒருத்தர் 16வது क्वेश्चन. There are 4 prime numbers written in ascending order. The product of the first 3 is 1001 and that of the last 3 is 2431. The last number is. தமிழ்ல யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 4 பகா எண்கள் ஒரு வரிசையில் உள்ளன. முதல் 3 எண்களின் பெருக்கல் 1001 மற்றும் கடைசி 3 எண்களின் பெருக்கம்
2431 எனில் கடைசி எண். சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஒரு கை பார்த்துடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். என்ன பார்த்துடுறேன்னு சொல்லி? கஷ்டமான கேள்வி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு கை பார்த்துடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். கஷ்டமான உங்கள் 8ஆவதுக்கு கஷ்டம். இது ஒரு 10ஆவதெல்லாம் இருக்கிற குழந்தைங்க போட்டுருவாங்க. Sir, 17, sir. ஓகே, சரி. எப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் மற்றவங்களுக்கு. நீங்கள் அப்படியே வைங்க, 17 வைங்க. சுரேஷ், ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிட்டுமா? சரி, 17ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு குழந்தை. அப்படியே இருக்கு. 17 கடைசி நம்பர்னா அதுக்கு முந்தின ப்ரைம் நம்பர் என்ன? 13 சார். அதுக்கு முந்தினது 11 சார். அதுக்கு முந்தினது 7, sir. 7 சார். அப்ப 7 × 11 × 13 போட்டா 1001 வருதான்னு பாருங்க. Yes, sir. இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், வருது. அப்போ 11 × 13 × 17 போட்டால் 2431 வருதா? எஸ் சார். Yes, sir. கரெக்ட். அப்போ 17 தான் ஆன்சர். இது வேறு வழியே இல்லையா, இது ஆன்சர்லேருந்து தான் போய் ஆகணும். ஆன்சர் கொடுக்காம இது பண்ண சொன்னால் ரொம்ப கஷ்டம். இது ஆன்சர் கொடுக்கலன்னு வச்சுங்க, ஆப்ஷன் கொடுக்கல பண்ண சொன்னால் ரொம்ப கஷ்டம் அது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் இதெல்லாம். உங்கள் 8ஆம் வகுப்புக்கு இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இருந்தாலும் நம்ம பார்ப்போம். த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 62, 132 and 237 to leave the same remainder in each case is. அதாவது 62, 132 மற்றும் 237 ஆகிய எண்களை வகுத்து சமமீதி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த எண் எது? அந்த ஈவு எதாவது வகுத்தா சமமீதி வரும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இது வந்து ஆன்சர்லேருந்து போகலாம். 51 வகுத்தா 62, 51 வகுத்தா மீதி 11.
அடுத்தது 132 51ஆல் வகுத்தா மீதி 11, அதை விட அதிகமாக வருது. அப்போ அது 51 கிடையாது. 35 எடுங்க. 62 35ஆல் வகுத்தா மீதி எவ்வளோ? 27 நம்ம வருது. 132 35ஆல் வகுத்தா 4 3 105 இல்லை 105 ஆமாம் அது 27 வருது. அப்புறம் இதப்பா யாரோ வராங்க, உள்ளே விட்டுறலாம். லேட்டாக வராதிங்கன்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக வர்றோன்னு சொல்கிறாங்க, என்ன தான் பண்ணுறது. அடுத்தது 237 35ஆல் வாங்க. 237 35ஆல் வகுத்தா ஆமாம் அதுவும் 27 எல்லாத்துலேயும். அப்போது 62 132 237 இந்த 3 எண்ணையும் 35ஆல் வைத்தால் வர்ற மீதி 27 27 27. சரியா? வருதான்னு பாருங்க. எல்லாத்துலேயும் 27 மீதி வருதான்னு பாருங்க. 35ஆல் வகுத்தா வருது சார். புரியுதா குழந்தைகளுக்கு? எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க. படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. தமிழ் ஒருத்தர், இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிங்க. Traffic lights are at 3 different road crossings change after every 48 seconds, 72 seconds and 108 seconds respectively. If they all change simultaneously at 7 hours, then at what time will they again change simultaneously? என்னன்னா 3 டிராஃபிக் லைட் இருக்கு. சரி தமிழ்ல படிங்க. 3 சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து சீராக்கும் விளக்குகள் ஒவ்வொரு 48 வி 72 வி மற்றும் 48 வினாடி மற்றும் 108 வினாடி மாறுகின்றது. அவை அனைத்தும் 7 மணிக்கு மாறியிருந்தால் 7 மணிக்கு மாறியிருந்தால் மறுபடியும் ஒன்றாக எத்தனை மணிக்கு மாறும்? ஆமாம், ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு ஒவ்வொரு 48 வினாடிக்கு ஒரு இடம் மாறுது. இன்னொன்று 72 இதுக்கு ஒரு இடம் மாறுது. இன்னொன்று 108 வினாடிக்கு ஒரு இடம் மாறுது. 7 மணிக்கு எல்லாமே மாறி இருக்குது. அப்படின்னா அடுத்த முறை எப்போ ஒட்டுக்கா மாறும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணவோன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு 48 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சர். எல்சிஎம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிங்க. கரெக்ட். எல்சிஎம்னா தெரியுமா? எஸ் சார். நானும் கண்டுபிடிக்கிறேன், உங்களோட சேர்ந்து நானும் கண்டுபிடிக்கிறேன். One minute question paper. என்னப்பா 216 216 வருதா? அப்போ 216 எல்சிஎம் பண்ணா 7 மணிக்கு அது அப்போ 216 வினாடிக்கு அப்புறம் 216 வினாடி என்றால் 216 வினாடி என்றால் அதை எத்தனை நிமிஷம்? இல்லை 216 தப்பு. 216 என்பது தப்பு. 432 சார். 432 வா.
Sir, 576. நல்லா என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்கல இவ்வளோ வருது. ஏதோ ஒரு எல்சிஎம் சொல்லுங்க. எத்தனை எல்சிஎம் சொன்னால் நான் என்ன தான் பண்ணுவேன்? 4 எவ்வளோ சொன்னீங்க? ஆமாம் 432 வருமே. எப்படி சார்? எல்சிஎம் 430 எல்சிஎம் என்ன 432 எல்சிஎம்மா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 432 48ஆல் வகுப்படுதான்னு பாருங்க. வகுப்படுது. 432 72ஆல் வகுப்படுதா? ஆமாம். 432 108ஆல் வகுப்படுதா? அது 3 வகுப்பட்டு அதுதான். அவர் 430 எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க கண்ணா. ஹலோ ஜென்டில்மேன், எப்படி கண்டுபிடித்தீர்கள் நீங்கள்? லெஃப்ட் ஆயிட்டாங்க போல. என்னம்மா? ஓ லெஃப்ட் ஆகிட்டாங்களா அவங்க? சரி, நான் எப்படி கண்டுபிடிப்பேன், நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க எனக்கு தெரியாது. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா இதில் எது பெரிய நம்பர்? 48 72 108 எது பெரிய நம்பர்? 108, sir. அந்த 108 எடுத்துட்டு 108 48ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அதனால் 108 வேணும். இப்போ 108ஓட அடுத்த மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ? 216. 216 48ஆல் வகுப்படுமா? அது வகுப்படாது. அதுவும் அவுட்டு. அடுத்தது மூணாவது வந்து 324. 324 48ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. வகுப்படாது. அதுவும் வகுப்படாது. அப்போ 324 அடுத்தது என்ன? 432. 432 48ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. 48 × 9 எவ்வளோ? 432 48ஆல் வகுப்படுமா? 432 டிவைட் பை 48 போட்டு பாருங்க. மீதி இல்லாமல் இருக்குதான்னு பாருங்க. Sir, yes, sir. 9 × 48, 432. அப்புறம் 72 432 72ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. அதுவும் வகுப்படும். அப்போ பெரிய நம்பர் எடுத்து அதனுடைய மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வகுப்படுதோ அதுதான் எல்சிஎம். இப்போ 432 என்பது எல்சிஎம். 432 வினாடி என்ன? எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ வினாடி? 432 வினாடி என்றால் அது எவ்வளோ நிமிடம் எவ்வளோ வினாடி? Sir, 43 minutes 2 seconds. 432 நிமிஷம் 4 minutes 30 seconds. 60ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. அப்போ 7 நிமிஷம் 12 வினாடி. கரெக்டா? தேர்ட் ஆப்ஷன் சார். இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள். சொல்லுமா சார். ஸ்க்ரீன் வந்து விசிபிள் ஆக மாட்டேங்குது சார். எது விசிபிள் ஆக மாட்டேங்குது? ஸ்க்ரீனா? எஸ் சார். கடைசியாக வந்த குழந்தையா? அதான் கடைசியாக வந்த குழந்தைக்கு ஆகாது. இருங்க, நான் மறுபடியும் போடுறேன். அப்பா இப்போ தெரியுதான்னு பாருங்க. எஸ் சார். இல்ல அந்த பொண்ணு தெரியுதா? எஸ் சார் தெரியுது சார். அதான் சரி. இந்த கேள்வி நீங்க பார்க்க முடியாததுக்கு வருத்தம் தான், பரவாயில்ல. அடுத்த கேள்வி போய்க்கலாம். அடுத்த கேள்வி இது நீங்களே படிங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் படிங்க. இது கடைசி கேள்வி வச்சு எனக்கு many sums wrong as he got right. If he attended 60 sums in all, how many did he solve correctly? தமிழ்ல படிங்க. ஒரு மாணவன்
சரியாக தீர்வு காணும் கணக்குகளில் எண்ணிக்கையை போன்று 2 மடங்கு தவறாக தீர்வு காண்கிறான் எனில் மொத்தம் 60 கணக்குகளில் சரியாக தீர்வு காணும் கணக்குகளின் எண்ணிக்கை. நீங்களே போடுங்க பார்க்கலாம். நல்லா படித்து வாட்ஸ்அப் பண்ணி நிறுத்தி நிதானமாக போடணும். அவசரமே ஆகாது. நம்ம பரீட்சைக்கு அவசரமே ஆகாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பரீட்சைக்கு அது ரொம்ப ரொம்ப பொருந்தும். சார் 12. 12வா? நல்லா பாரு கண்ணா, கண்ணில் விளக்கண்ண விட்டு பாரு. இது கேள்வி ஒரு அடிக்கு 2 தடவை படிங்க. ஏன் யாரும் போடலையா? ஆச்சரியமாக இருக்குது. நல்லா படிங்க. கேள்வி புரிஞ்சுட்டாவே மடான ஆன்சர் வந்துடும். 20 சார். 20 சொன்னது யாரு? அந்த 12 சொன்ன பையனா? புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன், நீங்கள் தான் 12 சொன்னீங்களா? எஸ் சார். ஏன் அவசரப்பட்டு தப்பாக சொன்னீங்க? முதல்ல 20 என்பது சரியான விடை. இப்போ எல்லாரும் 20 வருதான்னு பாருங்கள். சரியாக தீர்வு காணும் கணக்குகள் எண்ணிக்கை 20. ஹவு மெனி டிட் யூ சால்வ் கரெக்ட்லி? கரெக்டாக சால்வ் பண்ணது 20. அப்போ தப்பாக சால்வ் பண்ணது இதை விட 2 மடங்கு 40. 40ஐயும் 20ஐயும் கூட்டினா 60 வருதா? வருது. அதுதான். ஏன் முதல் தப்பாக போட்டீங்க மிஸ்டர் புருஷோத்தமன்? அவசரமா இல்லை கணக்கு தப்பாக புரிஞ்சுட்டீங்களா? கொஞ்சம் அவசரப்பட்டேன் சார். அவசரமே படக்கூடாது கண்ணா. ஐயோ, நீங்கள் சின்ன குழந்தைங்க அவசரமாக தான் படுவீங்க. பட் நீங்கள் படக்கூடாது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மறுபடி சொல்கிறேன். நான் வருஷமாக நான் பார்க்குறேன். ஒரு 7-8 வருஷமாக பார்க்குறேன். நல்ல குழந்தைகள்லாம் கோட்டை விடுறதுக்கு காரணமே அவசரம். அவசரத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஒரு கேள்வியை 1 முறைக்கு 2 முறை படிங்கள். அப்புறம் நீங்கள் போதும். சரியா? இது அடிக்கடி சொல்கிற காரணம் எனக்கு என்ன வருத்தம்னா, நல்ல குழந்தைகளை மிஸ் பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு ஏன்டா இவன் மிஸ் பண்ணான்னு எனக்கு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக ஸோ எப்படி கணக்குன்னா, இப்போ கரெக்டாக போட்ட கணக்கு, கரெக்டாக போட்ட கேள்விகள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸு. அப்போ ராங்காக போட்ட கேள்வி எவ்வளோ? ராங்காக போட்ட கணக்கு இது எக்ஸ்ன்னா ராங்காக போட்ட கணக்குகள் எண்ணிக்கை எவ்வளோ? பாருங்க, படிங்க. கொஸ்டினை படிங்க ஒரு தடவை. 2x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 60. எக்ஸ் ப்ளஸ் 2x என்ன? 3x. 3x ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60/3. கரெக்டா? எஸ் சார். அதுதான். மற்ற குழந்தைகள்லாம் புரியாதவங்களாம் இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு இது ஆக்சுவலாக இந்த கணக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 20வது கணக்கு அது எப்படி போடணும்னு மறந்துட்டேன் நான். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இப்போ. சரி, அது அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அது எனக்கு தெரில. அப்போ 21வது கணக்கு அது ஏதோ சில தவறு இருக்குது அந்த கணக்கில். அதனால் வேண்டாம், அது தப்பாக சொல்லி கொடுக்க வேண்டாம். இந்த 22ஓட முடிச்சுக்கலாம். 22 கணக்கு பாருங்கள், படிங்க. If x means x இல்ல, if multiplication means multiply means add, divide means subtract means multiple, and add means divide. Then 36 plus 18 divided 9 minus 3 into 26 is. தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்க.
யாரும் இல்லையா? புருஷோத்தம் நீங்களே படிங்க பார்க்கலாம். x இன்டு என்பது பெருக்கல் என்பது கூட்டல், பெருக்கல் வகுத்தல் என்பது கழித்தல், கழித்தல் என்பது பெருக்கல், கூட்டல் என்பது வகுத்தல். எனில் 36 கூட்டல் 18 வகுத்தல் 9 கழித்தல் 3 பெருக்கல் 26 காண்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆன்சர். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முதல்ல அந்த சிம்பிளை மாற்றுங்க, அப்புறம் கண்டுபிடிங்க. எனக்கு ஆன்சர் வந்து விட்டது. ஒன்று என்பதுதான் ஆன்சர். ஒன்று வருதான்னு பாருங்க. முப்பத்தி 36 ப்ளஸுக்கு பதிலாக டிவைடட் பை போட்டுங்க, டிவைடட் பை 18. அப்புறம் அந்த டிவைடட் பை பதிலாக மைனஸ் போட்டுங்க, -9. அப்புறம் அந்த மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போட்டுங்க, இன்ட்டு 3. அப்புறம் ஒரு ப்ளஸ் 26 வருது. ஆன்சர் 1 சார். 1 வருது. 1 வருதா எல்லாருக்கும் பாருங்கள். ஆல் குழந்தைகள் ப்ளீஸ் டெல் மீ யுவர் ஆன்சர். எல்லாருக்கும் 1 வருதா? யார் யாருக்கு 1 வந்ததோ அவங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வருதா? எல்லாருக்கும் வருதாட்டு இருக்குது. யாரும் டங்கு டங்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர் போட்டிருக்காங்க. வருதா? சரி, ஓகே, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம மீண்டும் அடுத்த வாரம்